ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. கிச்சன் கவுண்டர் டாப்பை எங்கேருந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். எப்படி ஆர்கனைஸ் பண்ணால் அழகாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ எந்த விதமான பொருளுமே ஆன்லைனில் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி கிச்சன் கவுண்டர் டாப்பை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிச்சன் வந்து நார்மல் ஒரு நான் மாடுலர் கிச்சன் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல மிக்ஸி வைக்க போகிறேன் அப்படின்றதுனால அந்த இதெல்லாம் பட்டு செவுரு வந்து வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுனால அந்த அரிசி சாக்கு இருக்குல்ல, அதை கட் பண்ணி அதோட ஆப்போசிட், அதாவது உள் பக்கத்தை வந்து நான் அப்படியே செலோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ ஏதாவது பட்டுச்சு அப்படின்னாலும் அதில் பட்டுரும், நமக்கு செவுரு வந்து எந்த டேமேஜும் ஆகாது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ். அது வந்து நார்மலாக நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற ஸ்வீட் பாக்ஸ் தான். அதில் வந்து அந்த கார்னரில் வச்சுட்டு அதில் வந்து 2 மிக்சர் ஜார், அதாவது பெருசு சின்னது, அந்த ரெண்டையுமே நான் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். வெளியில் வச்சோம் அப்படின்னா கசகசன்னு இருக்கும். இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்து காம்பேக்டாக இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல தான் நம்மளோட மிக்ஸி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பிளேட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஒரு ஒயிட் கலர் பிளேட் வந்து வச்சுருக்கேன். என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்தது, அதனால் அது வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் மிக்ஸி வந்து வச்சுக்கிறேன். சப்போஸ் இந்த பிளேட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்ம ட்ரெஸ்லாம் வாங்குவோம்ல, ஷர்ட் அதெல்லாம் வாங்குவோம்ல, அந்த பாக்ஸை வந்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி உங்களோட கவுண்டர் டாப்லேயே அந்த ஸ்விட்ச் போர்டு இல்லை அப்படின்னா தனியாக வந்து நீங்கள் ஒரு ஸ்டூல் போட்டு தான் வச்சுருப்பீங்க. அந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் அந்த ட்ரெஸ் பாக்ஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்தது அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ட்ரே மாதிரி வச்சுருக்கேன். அந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பாக்ஸ் வந்து வச்சுருப்பேன். எப்போதுமே இந்த பாக்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்துட்டு ஆயில், அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருப்பேன். அடுத்ததில் வந்துட்டு உப்பு, அடுத்ததில் வந்து பொடி. இது 3மே எப்போதுமே இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ வந்து உங்கள் குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா உப்பு எடுத்துகிட்டு வா, எண்ணெய் எடுத்துகிட்டு வா, அது இதுன்னு தனித்தனியாக எடுத்துகிட்டு போக தேவையில்ல. இந்த ஒரு ட்ரேவை எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா வேணுங்கிறவங்க பொடி போட்டு சாப்பிட்டுக்குவாங்க, எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்க, உப்பு போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இது வந்து நான் வந்து வீடியோ எடுத்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க. காதில் வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் வந்து ஐகார்டில் தரேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வால் ஷெல்ஃப் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தூக்கி போடுற மொபைல் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு மொபைல் பாக்ஸை 2 அந்த மாதிரி பிரிச்சுட்டு அதில் வந்து கலர் பேப்பர் போட்டு ஒட்டிட்டு டபுள் சைட் டேப் போட்டு செவுத்தில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து வால் ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்ட், அதாவது மீந்தி இருந்துச்சு அப்படின்னா ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வைப்போம்ல, அது, அதுக்கப்புறம் கிளிப்பு. இந்த பாக்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் வாங்கினதுக்காக கொடுத்த பாக்ஸை அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்டும் கிளிப்பு வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மேலே இருக்க பாக்ஸில் எப்போதுமே வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சிருப்பேன். இப்போ டிஷ்யூ பேப்பர் என்கிட்ட தீர்ந்துருச்சு, அதனால வெறும் பாக்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து ஷெல்ஃப் இல்லை எங்கே வைக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்ற கிச்சன், ரொம்ப குட்டி கிச்சனுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஸ்டெப் ரேக் மாதிரி, அதாவது ரேக்கு, இதுவும் நம்மளே செஞ்சது தான். வேஸ்ட் பிவிசி பைப்பை வச்சு செஞ்சது தான். இதோட லிங்க்கும் நான் மேலே ஐகார்டில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நம்மளோட கிச்சன் டூர் பார்த்துட்டு இந்த ஷெல்ஃப் எப்படி செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் மேலே ஐகார்டில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவபிள் ரேக் தான். நம்ம வேணும்னா கழட்டிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். யாராவது செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து அபவுட் செக்ஷனில் இருக்குது. இப்போது இந்த ரேக்குக்கு கீழே இருக்க பிளேஸில் நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பென்லாம் போட்டு வைப்போம்ல ஹோல்டர், அந்த ஹோல்டரில் நான் ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் திருவுறது அதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் கீன்ற கத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீலர், அதையும் வந்து அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கெட்லாம் கட் பண்ணுறதுக்கான குட்டி சீசர், இதுதான் வந்துட்டு இந்த இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பிஸ்கெட் பேக்கெட்லாம் கொடுத்தாங்கன்னா உள்ளே வந்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த பிஸ்கெட் கவர் தான். அது எதுக்காக யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் 2 குக்கருக்கு மேலே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த குக்கரோட வெயிட் எல்லாத்தையுமே நான் இதில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், தொலையாமல் இருக்கும் அப்படின்றதுனால. அங்கங்கே போட்டுட்டு தேட தேவையில்ல, இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நெயில் பாலிஷ் வந்து மேலே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சப்போஸ் வந்து எந்த வெயிட் வந்து எந்த குக்கருக்குன்னு தெரியாது அப்படின்றதுக்காக ஒரு அடையாளம் மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமாக கவுண்டர் டாப் கிட்ட நம்ம வைக்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா ஆயில் கேன் தான். நான் வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இது 2மே வந்துட்டு அந்த இடத்துல தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஃபஸ்ட்டு இது கடலெண்ணெய், அது வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் லோக்கல் ஷாப்பில் வாங்கினது. அந்த கண்டெய்னரில் தான் நான் வந்து ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து கடலை செக்கெண்ணெய். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அது வந்து கோல்டு காஃபி வாங்கினதுக்காக கொடுத்த ஒரு பாட்டில், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, தூக்கி போட மனசு வரல. ஸோ அந்த பாட்டிலில் தான் நான் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இது மாதிரி பாட்டில், பால் வாங்குற பாட்டில் இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது பாட்டில் அப்படின்றதுனால இது வந்து வழுக்கும் இல்லையா, அதனால் வந்துட்டு ஒரு பழைய கர்ச்சீஃப் இருந்துச்சு, அதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு அதை வச்சுட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், கீழே வலிக்கி விழுந்துராது. பழைய ஷாக்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு, லெகின்ஸ் பேண்ட் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை வந்து இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பிடிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும், வழுக்காது. அடுத்தது அதே மாதிரி ஒரு எம்டி பாட்டில், அதையும் வந்து அதுக்கு பக்கத்துலேயே தான் வச்சுருப்பேன். இந்த பாட்டில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வடை செய்கிறோம் இல்லை பஜ்ஜி போடுறோம் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த எண்ணெய் வந்து திருப்பி யூஸ் பண்ண எண்ணெயை இதில் ஊற்றாமல் அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறதுக்காக அந்த பாட்டில் வந்து வச்சுருக்கேன். இப்போ கீழே இருக்கிறது ஃபுல்லாக இந்த எக்ஸ்பீரியான டப்பாவில் என்ன வைக்க போகிறோன்னு பார்க்குறீங்களா? அதுவும் ஒரு எக்ஸ்பீரியானது தான். இதில் வந்து என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கிச்சனுக்கு தேவையான கறித்துணின்னு சொல்லுவோம்ல, அந்த டவல் எல்லாத்தையுமே இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 டவல் வந்து எப்போதும் இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பப்போ கிழிச்சிட்டு இருக்காமல் இந்த மாதிரி ஒரு 4 டவல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதை வந்து இந்த இடத்துல எப்போதுமே வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருப்பேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காய டப்பா, அது வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறதுக்குள்ள நாங்கள் எப்பயுமே எல்ஜி தான். எங்கள் தாத்தா பாட்டி முதற்கொண்டு எங்கள் அம்மாவோட ஃபேவரட். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பீஸ் மரக்கட்டை வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு, ஒரு ப்ளைவுட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குட்டி மரக்கட்டையை இந்த இடத்துல வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு இந்த தோசை சப்பாத்திலாம் செய்கிறதுக்கான எண்ணெய் வந்து இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் செஞ்ச நெய், அதுவும் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். வாசனை வருதா உங்களுக்குலாம்? இது வந்து லைன் டேட்ஸ் அந்த சிரப் கொடுத்த அந்த பாட்டிலில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெப்பர் ஷேக்கர், அதுவும் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஆம்லேட்லாம் போடணுன்னா நமக்கு தேவைப்படும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைஃப் வைக்கிறது, இது நம்ம செஞ்சது தான். இதோட லிங்க் வந்து நான் நம்ம வீடியோஸ் எல்லாத்துலேயும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதில் தான் வந்து நைஃபை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைசர். அதுக்கப்புறம் குட்டி மணி பிளான்ட்டு, நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறதுக்காக ஒரு குட்டி மணி பிளான்ட் அந்த இடத்துல வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஹனி, இது மட்டும்தான் வந்துட்டு இந்த கிச்சனோட அந்த சைடு, அதாவது அடுப்பு பக்கத்தில் இருக்கிற அந்த ரேக்கில் இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு டைல்ஸ் பீஸ், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க ஒரு டைல்ஸ் பீஸ், அது மேலே வந்து உப்பு ஜாடி வச்சுருக்கேன். இந்த உப்பு ஜாடி பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. பட் ஆனால் வந்து ஸ்பூன் வைக்கிற மாதிரி கரெக்டாக அது உடஞ்சிருந்தது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் ஒரு மர ஸ்பூன் வந்து போட்டு அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி ஜாடி, அதில் வந்து ஊறுகாய் எப்போதுமே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இடிக்கிற கல், இது எல்லா வீட்லையுமே கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். இப்போதைக்கு எல்லா வீட்லையுமே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடிக்கலை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். பின்னாடி இருக்கிற அந்த கேப்பில் தான் வந்துட்டு நம்மளோட சாப்பிங் போர்டு அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல எப்போதுமே அது வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுப்போட அந்த லெஃப்ட் கார்னரில் இப்படி தான் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அடுப்புக்கு மேலே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலில் வந்து இந்த மாதிரி அந்த கிளிப்பை வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த டிப் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் தான் வந்து லைட்டரை வந்து எப்போதுமே ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ஹூக், வளையலில் உடச்ச எஸ் ஹூக் வந்து மாட்டி வச்சுப்பேன். அதில் நியூஸ் பேப்பர்லாம் பஞ்சாக போட்டு வச்சுருப்பேன். என்ன ஏதோ சிந்திச்சு அப்படின்னா டக்குன்னு துடைக்கிறதுக்காக. இன்னும் நான் வந்து மாட்டலை, தீந்துருச்சு, இனிமேல் தான் வந்து மாட்ட போகிறேன். அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஸ்பூன் ஸ்டாண்டு. ஸோ நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்மளோட கேஸ் ஸ்டவ், அது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டவுக்கு பின்னாடி நீங்கள் வந்து அதே மாதிரியே சாக்கு வந்து வேணாலும் நீங்கள் வந்து போட்டு செலோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பர்னருக்கு கீழே வந்து இந்த மாதிரி 2 சில்வர் பிளேட் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பால் பொங்கி ஊற்றினாவோ இல்லை பருப்பு தண்ணி பொங்கி ஊற்றினாவோ அந்த பிளேட்லேயே வந்து கலெக்ட் ஆகிக்கும். இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த பிளேட்டை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கவுண்டர் டாப் எப்போதுமே க்ளீனாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் மட்டும் நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணால் போதும். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரி எடிட் பண்ணாமல் அப்படியே போடுறது, இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்படியே போடலாம். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வந்து பார்த்துடலாம். ஜெயரேகா அப்படின்ற சிஸ்டர் வந்துட்டு நம்ம வேஸ்ட் கிளாத் சாரீ ரிவ்யூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு ஹேங்கிங் ஷெல்ஃப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர், ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜமீரு நிஷா அப்படின்ற சிஸ்டர் ஓல்டு பேங்கிள் ரிவ்யூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம்ல, அந்த டோர் ஹேங்கிங், அது கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கப்புறம் ரியா அப்படின்ற சிஸ்டர் வந்துட்டு கீ ஹோல்டர் நம்ம முன்னாடியே வந்து கட்டப்பை குச்சி ரிவ்யூஸ் ஐடியாஸில் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பாண்டா வந்து செஞ்சு போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக கியூட்டாக இருக்குது சிஸ்டர். அதுக்கப்புறம் சுபி விதுன் அப்படின்ற சிஸ்டர் பேப்பர் கப் டால் அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ கியூட்டாக இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர்.
அதுலேயே உங்கள் இது வேணும் அப்படின்னா நான் செஞ்ச கிராஃப்ட்டை நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. கௌரி சங்கர் அப்படின்ற சிஸ்டர் வந்து டேப்லெட் கவர் ரியூஸ் ஐடியாஸ் வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்து அப்படியே செஞ்சு நமக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நிஷாந்தி சிஸ்டர் கிச்சன் கிராஃப்ட் வந்து செஞ்சு அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.